கிரைட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 16 இன்னைக்கு 3 மணி அளவுல சிஎஸ்கே ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இது ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற விதமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். சிஎஸ்கே ட்ரேட் விண்டோ பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நியூஸை மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அஸ்வின் அவர்களுக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சுப்ரமணியம், பத்ரிநாத், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன விஷயம், அஸ்வின் குட் பிளேயர் தான், சிஎஸ்கேல கண்டினியூ பண்ணலாம், இன்னொரு ஒன் மோர் சீசன் இல்லைன்னா இன்னொரு சீசனுக்கு கூட விளையாடலாம், பட் இருந்தாலுமே அவருடைய பட்ஜெட் டூ ஹை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவருக்கு அந்த 10 கோடி அப்படிங்கிறது பிக் பட்ஜெட்டாக தெரியுது. அதில் சிஎஸ்கே இன்னும் தரமான யங்ஸ்டர்ஸ் மேலே இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் மேலே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே அஸ்வின் ஒரு 3 to 4 crore இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே வச்சிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் அஸ்வின் தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பத்ரிநாத் அவர்கள் கூட அதை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் அஸ்வின் அவர்கள் நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தார். அதாவது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நிறைய தடவை ஸ்குவாட்லேருந்து டிராப் செய்யப்பட்டப்போ டெவால் பிரேவிஸ் அதிக தொகைக்கு உள்ள எடுக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை மறைமுகமாக அடிக்கிற மாதிரி தான் சிஎஸ்கே இப்போவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் 12 சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க டெவால் பிரேவிஸை ஆல்ரெடி ஆர்சிபி சைட்லேருந்து அப்ரோச் பண்ணதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆனால் ஆர்சிபி அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடைச்சதுனால விட்டுட்டாங்க. ஸோ சிஎஸ்கேவும் அதே மாதிரி பண்ணக்கூடாது, ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ கன்ஃபார்ம் தான், நீங்கள் டேரெக்டாக பிளேயிங் லெவன்லேயே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாமா. சேம் செனாரியோ வந்துட்டு சிஎஸ்கேல இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர், அதாவது குஜராத் டைட்டன்ஸில் ஆன அந்த உர்வில் பட்டேல் அவருக்கும் வந்துட்டு நடந்தது. டெவால் பிரேவிஸை ஏப்ரல் 12 அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 18 என்னமோ ஒரு ஸ்குவாட்ல வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் தகவல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு அதிக தொகைக்கு தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ சிஎஸ்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குர்ப்ரீத் அவருக்கு பதிலாக தான் வந்துட்டு நாங்கள் இவரை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருடைய பட்ஜெட், குர்ப்ரீத் சிங்குடைய பட்ஜெட் வந்துட்டு 2.2 crore வந்துட்டு நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த பட்ஜெட்டை தான் அவருடைய என்டையர் சேலரியாக கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2025 2027 வரைக்கும் நாங்கள் ரீடைன் பண்ணுறதுக்கான ரூல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ அந்த பட்ஜெட்டை மட்டும்தான் கொடுத்துருக்கோம், மற்றபடி வெளியில் எதுவுமே கிடையாது. ஐபிஎல் ரூல்ஸ் படி எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு டெவால் பிரேவிஸையும் கேட்டு வந்திருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக சிஎஸ்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டெவால் பிரேவிஸோட ஃபார்ம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு செஞ்சுரி பார்த்தோம், இப்போ ஒரு 50 போட்டிருக்காரு. அவருடைய லைஃபோட பீக் ஃபார்மில் இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறைமுகமாக ட்ரேட் விண்டோ நடந்துட்டு இருக்கு. நிறைய டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கேட்டு போயிட்டு இருக்காங்க. மேபி டெவால் பிரேவிஸை ஏதாவது ஒரு டீம் கேட்டு வந்திருக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா சிஎஸ்கே அந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் அஸ்வின் தான் அதை பற்றி பேசினாருங்கிற மாதிரி தமிழ் மீடியா சொல்லலாம் நிறைய போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் நியூஸ் சர்ச் பண்ணாலே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் மேலேயும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீசன் கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா, மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனையா, இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் பிளேயர், அதில் மாற்றமே கிடையாது. சூப்பராக வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலுமே சிஎஸ்கேக்கும் அவருக்கும் இந்த தடவை கொஞ்சம் செட் ஆகலைங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, அவருடைய ஜோன் வந்துட்டு பவர் பிளே முடிச்சு போடுறதான். அதில் சிஎஸ்கே சைட்லேருந்து ஓவர்ஸ் அதிகமாக கொடுக்கல. தோனி கேப்டன்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ருத்து பண்ணப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஓவர்ஸ் இனிஷியல் ஓவர்ஸாகவே கொடுத்தது நம்மளால் வந்துட்டு நிறையா பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பவர் பிளேக்கு அப்புறம் தான் அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தே அப்போ கொடுக்கவே இல்லை. அண்ட் அஸ்வின் அவர்களும் நிறையா ஆஃப் ஸ்பின் மட்டும் ஏன் போடவே மாட்டேறாரு, நிறையா ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணிடுறாரு. அதில் நிறைய பேர் வந்துட்டு ஈஸியாக பிக் பண்ணிடுறாங்க. ராணா மாதிரியான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் அவர் ஈஸியாக ஆடிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சீகா சார் கூட சொல்லியிருந்தாரு. நிறையா அவருடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்பின் தான், அதை மட்டும் ப்ராப்பராக அந்த ஜோனில் போட்டாலே விக்கெட் விழுகும். நிறையா ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ கரெக்டாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது சிஎஸ்கேலேருந்து பல பேர் வந்துட்டு ரீடைன் செய்யப்படுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு ரிலீஸ் செய்யப்படுவாங்க. அதில் திரிபாத்தி, அதுக்கப்புறம் தீபக் ஹூடா, இன்னும் ஒரு சில பேர் நம்ம சொல்லிடலாம் ஓவர்டன் மாதிரியான பிளேயர்லாம் வெளியில் போயிடுவாங்க. அதில் அஸ்வினும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சிஎஸ்கே சைட்லேருந்து வந்தது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.